Hi students, இன்னைக்கு நம்ம exercise 2.4ல 5th problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Find A8 and A15 whose nth term is அப்படினு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. நம்மள என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே இது n வந்து ஆடா இருந்துச்சுன்னா நம்மள இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? A8 A15 ரெண்டு கொடுத்துருக்காங்களே, நம்ம ஃபர்ஸ்ட் A8 எடுத்துக்கலாம். 8ன்றது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? கண்டிப்பா அது ஈவன் நம்பர். அப்ப நம்ம இந்த ரெண்டுல எது எடுக்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஒன் எடுக்க போறோம். அதான கொடுத்துருக்காங்கல்ல, n is even ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈவன்னா நம்ம ஈவன் ஃபார்முலா எடுக்கணும். இந்த ஃபார்முலா எடுத்து இந்த n-க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? 8 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். நான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க? A8 கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு n என்னது? இதில் என்னோட வேல்யூ வந்து 8. அப்போ 8 இதில் என்னது? ஹியர் n is ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஹியர் n is ஈவன். இப்போ நம்ம இந்த n-க்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ A8 is equal to இங்கே 8 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 8 பிளஸ் 3 அப்படின்னு இருக்கும். இப்போ 8 ஸ்கொயர்னா என்ன? 2 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 8 8s are 64 minus 1 by 8 plus 3 என்ன வந்துரும்? 11 வந்துரும். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். 64ல 1 போச்சுன்னா 63 by 11. ஓகே, அவ்வளவுதான். இதை நம்ம வந்து அடிச்சு கொடுக்க முடியாது, அதனால அப்படியே எடுத்து எழுதிடலாம். A8 is equal to 63 by 11 சொல்லிட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு A15 கொடுத்துருக்காங்க. அப்போ 15ன்றது என்ன? ஆட் நம்பர். அதனால நம்ம அந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் A15 கொடுத்துருக்காங்க. இதுல n என்னது? நம்மளுக்கு 15. ஹியர் n is ஆட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அதனால நம்ம செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஃபார்முலா என்னது? an is equal to n ஸ்கொயர் பை 2n plus 1. இப்போ இங்கே n-க்கு பதிலாக நான் 15 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அகெயின் இங்கே 15 ஸ்கொயர் பை 2, இங்கே n-க்கு பதிலாக 15 பிளஸ் 1ன்னு எழுதிக்கலாம். அப்போ 15 ஸ்கொயர்னா என்ன வரும்? 15 ஸ்கொயர்னா 15 into 15 இங்கே மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 225 வரும். 15 15s are 225ன்னு வந்துடும். பை இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2 15s are 13 வந்துடும் பிளஸ் 1. இப்போ மேல 225, இங்க 30 பிளஸ் 1 என்ன வந்துடும்? 31 வந்துடும். அப்ப நம்மளுக்கு A15ஓட ஆன்சர் என்ன? A15 is equal to 225 by 31. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.